Good morning students. In previous class we have to discuss about power of lens, and this class we have to see the next topic, focal length of lenses in contact. அதாவது focal length of the lenses in contact. lenses ரெண்டு லென்ஸை வந்து இன் கான்டாக்ட், ஒரு லென்ஸு இன்னொரு லென்ஸை டச் பண்ணியிருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும்னா அதுதான் கான்டாக்ட். அப்போ இந்த ரெண்டு லென்ஸுக்கு உள்ள கான்டாக்ட் இருக்கும்போது அதோட ஃபோக்கல் லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். லெட் us consider two lenses. This is the first lens and this is the second lens. Next, focal length, and f1, small f1 and small f2 is the focal length. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். O is the object, and இந்த ஆப்ஜெக்டில் வந்து லைட் என்ன செய்யுது, இந்த லென்ஸில் இன்சிடென்ட் ஆகி இங்கே தான் இமேஜ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் கிடைக்கிற அந்த இமேஜ் தான் ஐ டேஷ். Then this is the second image. இதை நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா I அப்படின்னு வச்சிருக்கோம். So N1 and N2 is the refractive index. Then mirror உடைய இந்த lens உடைய center point pole. So the objectக்கும் போலுக்கும் உள்ள distance தான் என்ன அப்படின்னா U. U is the object distance. And போலுக்கும் இந்த இமேஜுக்கும் உள்ள distance என்ன அப்படின்னா V dash. V dashங்கிறதுனா image distance. நெக்ஸ்ட் செகண்ட் இமேஜ் இருக்கு இல்லையா, இப்போ பிக்கும் இந்த செகண்ட் இமேஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா வி. அப்போ இதுதான் நமக்கு இமேஜ் பிளஸ் இது செகண்ட் ஆப்ஜெக்ட். இது செகண்ட் ஆப்ஜெக்டை நம்ம வச்சுக்கிறோம், அதோட இமேஜ். இது ஃபர்ஸ்ட் இமேஜ். ஸோ இமேஜ் பிளஸ், ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக கொடுத்துருக்கு, இது வந்து இமேஜ் பிளஸ் ஆப்ஜெக்ட் 2. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த டயக்ராமில் உள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் we have to consider two lenses. These two lenses in contact with each other. Then this is the principal axis for the point object placed at O. O place பண்ணோம், இதான் ஆப்ஜெக்ட்னா beyond the focus of the lens. beyond the focus of the lens. எந்த லென்ஸ்? ஃபர்ஸ்ட் லென்ஸ். எதுக்கு பியாண்டா இருக்கும்? இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு. அப்போ கிடைக்கக்கூடிய இமேஜ் தான் ஐ டேஷ், அண்ட் செகண்ட் இமேஜ் தான் ஐ. அப்போ இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸை யூஸ் பண்ணி அதனுடைய ஆப்ஜெக்ட்ல இருந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் எப்படி கிடைக்குது, செகண்ட் லென்ஸை யூஸ் பண்ணி அதனுடைய ஆப்ஜெக்ட்ல இருந்து இமேஜ் எப்படி கிடைக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ரைட்டிங் த ஈக்குவேஷன் ஃபார் த லென்ஸ் 1. த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் லென்ஸ் எழுதுறோம். இதான் ஃபர்ஸ்ட் லென்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸ்னா இதோட இமேஜோட டிஸ்டன்ஸ் என்னப்பா V dash. 1 by V dash minus ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் என்னது U. ஸோ 1 by U is equal to 1 by F. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் லென்த். நெக்ஸ்ட் செகண்ட் லென்ஸ் எடுக்கிறோம். செகண்ட் லென்ஸ்க்கு என்னது, அப்போ செகண்ட் லென்ஸுக்கு எதை ஆப்ஜெக்டா வச்சுக்கிறனோ இதுதான் ஆப்ஜெக்ட். செகண்ட் லென்ஸுக்கு எதை ஆப்ஜெக்ட், Pல இருந்து பாயிண்ட் I வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது V. அப்போ இதுதான் அதோடைய ஆப்ஜெக்ட். 1 by V minus அதோட இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னது V dash. இப்போ 1 by V dash equal to 1 by F2. This is the equation number 2. Next, adding these two equations. First equation, second equation add பண்றோம். add பண்ணும்போது 1 by V dash minus 1 by V dash cancel ஆயிடும். அப்போ remaining term என்ன இருக்கு, 1 by V minus 1 by U is equal to 1 by F1 plus 1 by F2. If the both lenses are act as a single lens, அதாவது ரெண்டு லென்ஸுமே ஒரு சிங்கிள் லென்ஸாக தான் என்ன செய்யுது, ஒரு சிங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் ரெண்டு லென்ஸை இன் கான்டாக்டில் வைக்கும்போது நமக்கு கிடைக்குது. ஸோ இமேஜை வந்து ஐன்னு வச்சுருக்கோம், ஆப்ஜெக்ட் அட் பொசிஷன் வந்து O. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்னப்பா, இந்த ஈக்குவேஷன் தான் தேர்ட் ஈக்குவேஷன். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். So 1 by V minus 1 by U is equal to 1 by F1 plus 1 by F2. நம்ம எப்படி எழுதலாம், F1 plus F2 is equal to F ன்னு எழுதலாம். So 1 by F. This is the equation number 4. Then compare 3 and 4. The third equation ஐயும் fourth equation ஐயும் என்ன பண்றோம், ஈக்குவல் பண்றோம். ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்,
இதில் பாருங்க இப்போ 1 by f இருக்கா, அப்போ 1 by f is equal to 1 by f1 plus f2. இதில் பாருங்க 1 by v, இங்கே மைனஸ் வருமா, இங்கே மைனஸ் இருக்குதா, இங்கே ப்ளஸ் ஆகுமா, அப்போ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன வரும், 1 by f is equal to 1 by f1 plus 1 by f2. இதுதான் என்னன்னா பவர் ஆஃப் த லென்ஸில். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, if there are more lenses in contact mean, இப்போ வந்து ரெண்டு லென்சஸை வந்து இன் கான்டாக்டாக வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, அப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் f1, செகண்ட் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் f2. சப்போஸ் இந்த ரெண்டு லென்ஸுக்கு பதிலாக இப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸ், செகண்ட் லென்ஸ், தேர்டு, ஃபோர்த் அந்த மாதிரி 4 லென்ஸ் வச்சாலும் அதுக்கு என்ன பண்ணுது, ஒரு லென்ஸில் இருக்கும்போது எப்படி ஆப்ஜெக்ட் இமேஜ் கிடைக்குமோ அதே போல தான் ரெண்டு லென்ஸை இன் கான்டாக்டில் வைக்கும்போது நமக்கு கிடைக்குது. இப்போ ரெண்டு லென்ஸுக்கும் பார்த்தோம் ஃபோக்கல் லென்த் f1, f2. இப்போ 3 லென்ஸ் வச்சோம்னா f1, f2, f3. அப்போ நிறைய லென்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது என்ன செய்யும், கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அப்போ 1 by f is equal to 1 by f1 plus 1 by f2 plus 1 by f3. ஸோ அதனால தான் இது நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் த லென்ஸ், பவர் ஆஃப் த லென்ஸ்னா நமக்கு தெரியும் p is equal to 1 by f. இதுதானப்பா பவர் ஆஃப் த லென்ஸோட ஈக்குவேஷன். அதனால நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா, p is equal to, இந்த p is equal to 1 by f இல்லையா, இதுதான் பவர் ஆஃப் த லென்ஸ். அப்போ எப்படி எழுதலாம், p1 is equal to 1 by f1 எழுதலாமா, இப்போ p2 is equal to 1 by f2. அதனால தான் நம்ம என்ன எழுதிருக்கோம், இது பவர் ஆஃப் லென்ஸ் p1 plus p2 plus p3ன்னு எழுதிருக்கோம். Can you understand? Yes. அப்போ pங்கிறது வந்து p is the power of the lens in contact. அப்போ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் வந்து கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தாலும் கான்கேவ் லென்ஸாக இருந்தாலும், இப்போ கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்துச்சுன்னா அதை எப்படி எடுத்துக்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். கான்கேவாக இருக்கும்போது அதை நெகட்டிவாக எடுக்கணும். அப்போ ரெண்டுக்குள்ள காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்வர்ஜிங் அண்ட் டைவர்ஜிங். அப்போ கான்வெக்ஸாக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும், கான்கேவாக இருந்தால் டைவர்ஜ் ஆகும். அப்போ இதை பொறுத்து இமேஜை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, the magnifications power of the lens is p is equal to p1 plus p2 plus p3. When the magnification m of the combination is a product of magnification of individual lens. அப்போ ஒவ்வொரு லென்ஸுக்கும் கண்டிப்பாக மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிப்போம். பவர் ஆஃப் த லென்ஸ் வந்து ஒவ்வொரு டம் p1 எவ்வளவு, p2 எவ்வளவு, p3 கண்டுபிடிக்கிற மாதிரி என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் அதோடைய மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, m is equal to m1 into m2 into m3. இதோட வேல்யூ என்னது, கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லென்ஸுக்கும் அதோடைய மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும் by using this terms. இதுதான் என்ன அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி lenses in contact. இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். What is the focal length of the combination of the lenses of focal length minus 70 cm and 150 cm are in contact? So what is the power of the combination? In contact la ரெண்டு லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து f1 is equal to minus 70, f2 is equal to 150 cm. இப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸோட இன் கான்டாக்ட் கண்டுபிடிக்கணும்னா என்னப்பா ஃபார்முலா, ஸோ 1 by f is equal to 1 by f1 plus 1 by f2. ரெண்டு வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், minus 80 divided by 70 into 150. ஸோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது 1 by f is equal to 80 by 10,500. அப்போ fனா அதுக்கு என்ன கண்டுபிடிப்போம், இதோடைய இப்போ 1 by f சொல்லும்போது இது என்னது, டினாமினேட்டர் நியூமரேட்டர் என்ன செய்யும், இன்டர்சேஞ்ச் ஆகுமா. இப்போ இதுல இருந்து இதை டிவைட் பண்ணீங்கன்னா 131.25 சென்டிமீட்டர் எதுல கிடைச்சிருக்கு, மைனஸ்ல. அப்போ the focal length is negative. நமக்கு கிடைச்சிருக்க focal length என்ன கிடைச்சிருக்கு, நெகட்டிவ். அப்போ the combination of two lenses is a diverging system of the lens. அதனால தான் அது என்ன சொல்றோம்னா diverging system of lenses. இப்போ power of the combination கண்டுபிடிக்கணும்னா p is equal to 1 by f. அப்போ f ஓட வேல்யூ தெரியும் 131.25. அதை என்ன பண்ணணும், அப்போ 1 divided by minus 1.3125 மீட்டர் கண்டுபிடிச்சோன்னா இதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், பவரோட வேல்யூ. ஸோ minus 0.76. இதோட யூனிட் என்னப்பா, டயாப்டர். ஸோ அதனால என்ன போடுறோம், டயாப்டர் D கேபிட்டல் D. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி அடுத்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஜெக்ட் ஆஃப் 5 millimeter ஹைட் இஸ் பிளேஸ்ட். இந்த லென்ஸோடைய ஹைட் எவ்வளவுப்பா, 5 millimeter.
a distance of 15 centimeter. இது ரெண்டுக்குள்ள distance எவ்வளவுனா 15 centimeter. From a convex lens of the focal length 10 centimeter, a second lens of focal length is 5 centimeter. அப்போ ஃபர்ஸ்ட்க்கு உள்ள லென்த் எவ்வளவு 10, செகண்டுக்குள்ள லென்த் எவ்வளவு 5. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா is placed 40 centimeter. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள லென்ஸுக்கு 10 சென்டிமீட்டர்னா இதுக்கு உள்ள லென்த் வந்து எவ்வளவு இருக்கு 5 சென்டிமீட்டர் லென்த்ல செகண்ட் பிளேஸோடைய லென்ஸோடைய லென்த் ஃபோக்கல் லென்த் எவ்வளவுனா 40 சென்டிமீட்டர். அப்போ from the first lens and 55 centimeter from the object. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க, இப்போ செகண்ட் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர் எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க, அது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 40 சென்டிமீட்டர்ல. அப்ப ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு எவ்வளவு இருக்கும் 55 சென்டிமீட்டர். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் லென்ஸ், இதுதான் செகண்ட் லென்ஸ். அப்ப எவ்வளவு இருக்கணும், அப்ப h நமக்கு தெரியும். அப்ப hங்கிறது என்னப்பா, what are the given datas? h ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 5 மில்லிமீட்டர், அத சென்டிமீட்டர்ல கன்வர்ட் பண்ணிக்கிறோம். u ஓட வேல்யூ வந்து 15 சென்டிமீட்டர், அது லெஃப்ட் சைடுனால நம்ம எப்படி எடுத்துக்கோம் -15 சென்டிமீட்டர். அண்ட் ஃபோக்கல் லென்த் வந்து ரெண்டு லென்ஸும் கொடுத்துருக்காங்க. f1 ஓட வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டர், f2 ஓட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர். அண்ட் இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா d is equal to 40 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், the position of the final image. அதாவது இமேஜ்ங்கிற லெட்டரை வந்து நம்ம என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணோம், v is the image இல்லையா. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதுல v கண்டுபிடிக்கணும். So by using this formula, so 1 by v1 minus 1 by u1 is equal to 1 by f1. So already we know the values u1 and f1. So substitute this value. இது ரெண்டுக்கு என்ன பண்றோம், LCM எடுக்கிறோம். LCM எடுத்தோம்னா 3 minus 2 by 13 கிடைக்கும். So 1 by v1 is equal to 1 by 13. v1 என்ன கிடைக்கும் 30 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு இமேஜ் ஃபர்ஸ்ட் ஓட இமேஜ் கிடைச்சிட்டு, அடுத்து இட்ஸ் நேச்சர் அண்ட் இட்ஸ் சைஸ். அப்ப கண்டிப்பா அந்த லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், m is equal to v1 by u1. அப்ப இது ரெண்டோட வேல்யூ தெரியும், ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா -2. மேக்னிஃபிகேஷன்ங்கிறது h dash by h is equal to v1 by u1. அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், h dash by hங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையாப்பா. ஹைட் அவங்க கொடுத்திருக்காங்க 0.5 is equal to -2. அப்ப h dashங்கிறது -1 சென்டிமீட்டர். அப்ப இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க h dash, அதனுடைய மேக்னிஃபிகேஷன்ஸ் வேல்யூ. அப்ப இதுல இருந்து செகண்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா செகண்ட் லென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்ல, ஃபர்ஸ்ட் லென்ஸோடைய இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம், அதோட மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் லென்ஸ்க்கு u2 v3 f2 எல்லாரோட வேல்யூ கொடுத்திருக்காங்க, v2 கண்டுபிடிக்கணும். as usual already we use this formula, no, so we use this formula 1 by v2 minus 1 by u2 is equal to 1 by f2. So already you know this value u2 and f2. Substitute these terms and take LCM, and to get the answer v2 is equal to 10 centimeter. அப்ப செகண்ட் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் m is equal to h double dash by h dash equal to v2 by u2. அப்ப இதை நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், h double dash by -1 is equal to h double dash ஓட வேல்யூ என்னதுப்பா 10 centimeter. but 10 by -10 இது v2 ஓட வேல்யூ, இது u2 ஓட வேல்யூ. அப்ப -1 into 10 cancel ஆன்சர் ரிமைனிங் என்ன வரும் 1. அப்ப 1 சென்டிமீட்டர். இப்போ 1 சென்டிமீட்டர் சொல்லும்போது எவ்வளவு நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் எவ்வளவுனா 10 மில்லிமீட்டர்ல தான் நமக்கு கிடைக்குது. அப்ப ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இந்த இமேஜ் எப்படி கிடைக்குமா, ஸ்ட்ரைட்டாவும் கிடைக்குமா, அட் த சேம் டைம் ரியலாவும் கிடைக்கும். இதுதான் இந்த ப்ராப்ளமுடைய சொல்யூஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். அப்ப இதை பேஸ் பண்ணி ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தோம். 6.16 பார்த்தோம், அதுக்கப்புறம் 6. ஃபர்ஸ்ட் லென்ஸோடைய இமேஜ் அதோட மேக்னிஃபிகேஷன், அடுத்த செகண்ட் லென்ஸோடைய இமேஜ் அதோட மேக்னிஃபிகேஷன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில்வர்டு லென்சஸ். சில்வர் லென்சஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா நம்ம மிரர்ல பாக்குறோம், அதனுடைய பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் கோட்டட் இருக்கும். அப்ப அதை பத்தி தான் அப்ப லென்ஸ்ல வந்து அந்த மாதிரி சில்வர் கோட்டட் வந்து எப்படி இருக்கு என்னங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன் ஆஃப் த சர்ஃபேசஸ் ஆஃப் த லென்ஸ் இஸ் சில்வர். அதாவது ஒரு லென்ஸ் எடுத்துட்டோம்னா ஒரு சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா சில்வரா இருக்கும். அது எங்க அப்படின்னா அவுட் சைட்ல இருந்து, அவுட் சைட்ல வந்து சில்வர் கலர்ல கோட் பண்ணிருப்பாங்க.
அடுத்து சில்வர்டு லென்ஸ் இஸ் a combination of the lens and the mirror. இது வந்து லென்ஸ்லயும் ஆப்ட் ஆகும், மிரர்லயும் ஆப்ட் ஆகும். ரெண்டுலயுமே என்ன செய்யும், இந்த சில்வர் கோட்டட் இருக்கும். அடுத்து இந்த லைட் வந்து டிராவல் ஆகணும்னா 2 times through the lens. என்ன பண்ணலாம், லைட் டிராவல் 2 times, 2 times என்ன செய்யலாம், அந்த லென்ஸ் வழியா டிராவல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லென்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதனுடைய அவுட் சைட் சர்ஃபேஸ் வந்து சில்வர் கோட்டடா இருக்கும். அப்ப கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து இன்சிடென்ட் ஆகி அதில் என்ன செய்யும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்போது கண்டிப்பா இந்த லென்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோடைய அப்ப ஒவ்வொரு லைட்டும் டிராவல் ஆகும்போது எப்படி டிராவல் ஆகுது, 2 times through the lens. அப்ப 2 times என்ன செய்யணும்னா இதை டிராவல் ஆக கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த லென்ஸுக்கு. அப்ப அதுல இருந்து பவர் ஆஃப் லென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா P is equal to P, L னா லென்த், PM னா மேக்னிபிகேஷன், பிளஸ் PLங்கிறது அதோடைய லென்த். So இப்போ P is equal to இது ரெண்டை ஆட் பண்ணீங்கன்னா 2PL plus PM. This is the equation number 1. அடுத்து already we know that power of the lens P is equal to 1 by F. இப்போ P is equal to 1 by minus F. அப்ப PLங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா PL is the 1 by, அப்ப PL கண்டுபிடிக்கணும்லப்பா, இது அப்படியே தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ PL is equal to 1 by FL, PM is equal to 1 by minus FM, அதனுடைய மேக்னிபிகேஷன். ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதாவது P1 is the power of the lens and PM is the power of the mirror. PL னா என்ன அப்படின்னா PL is the power of the lens and PM is the power of the mirror. மிரருடைய பவர் என்ன, லென்ஸோடைய பவர் என்ன, இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டோட ஃபோக்கல் லென்த் நமக்கு தெரியணும். அப்ப பவர் ஆஃப் த மிரரை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நெகட்டிவ்ல எடுக்கிறோம். அதோட ரெசிப்ரோக்கல் தான் என்ன அப்படின்னா லென்த், அதோட ரெசிப்ரோக்கல் தான் லென்த். அப்ப மேக்னிபிகேஷனை வந்து நம்ம நெகட்டிவ்ல எடுத்தோம் அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் டேர்மை தான் நம்ம எதுல யூஸ் பண்ணணும், லென்த்ல யூஸ் பண்ணணும். அதனாலதான் மேக்னிபிகேஷனை நெகட்டிவ்ல எடுக்கிறோம், லென்த்தை வந்து பாசிட்டிவ்ல எடுக்கிறோம். சப்போஸ் இப்ப லென்த்தை வந்து நெகட்டிவ்ல எடுத்தோம் அப்படின்னா மிரரை வந்து எப்படி எடுக்கணும், பாசிட்டிவ். ஏதாவது ஒரு டேர்மை வந்து நம்ம நெகட்டிவ்ல எடுத்தோம்னா அதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூவை அடுத்த டேர்மை மாத்திக்கிறோம். நெக்ஸ்ட் as usual நமக்கு தெரியும் இதோட ஃபார்முலா 1 by V plus 1 by U is equal to 1 by F. அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதாவது ஆப்ஜெக்ட்ங்கிறது நமக்கு தெரியும் U, அண்ட் இதுல இருந்து நமக்கு என்னப்பா தெரியும், Uங்கிறது ஆப்ஜெக்டோட இமேஜ், ஆப்ஜெக்ட், அண்ட் V is the இமேஜோட டிஸ்டன்ஸ் இல்லையா. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம மிரர்லயும் யூஸ் பண்ணலாம், லென்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். அதனாலதான் by using this formula 1 by V plus 1 by U is equal to 1 by F. Can you understand? இதுதான் சில்வர் லென்சஸ். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம் பாருங்க. A thin biconvex lens is made up of a glass of refractive index 1.5. The two surfaces have equal radius of curvature 30 cm. இப்போ one of the surface is made reflecting by silver outside. இப்போ ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு, ஒரு சர்ஃபேஸ்ல சில்வர் கோட்டட் இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும், அண்ட் பவர் ஆஃப் த சில்வர் லென்ஸ், அந்த லென்ஸோடைய பவர். Where should an object be placed in front of this lens? லென்ஸுக்கு முன்னாடி வச்சோம்னா the image is formed on the object itself. அப்ப இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டேர்ம், இப்போ ரெண்டு லென்ஸ் எடுக்கிறோம், பைகான்வெக்ஸ் லென்ஸ். இது ரெண்டு, இந்த பைகான்வெக்ஸ் லென்ஸ்ங்கிறது எதால ஆனதுன்னா கிளாஸால ஆனது. இது ஒரு ரெஃப்ராக்டிவ், அப்ப கிளாஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். அந்த ஆப்ஜெக்ட் இந்த லென்ஸுக்கு முன்னாடி வைக்கும் போது அதோட இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ 6.18 பாருங்க. வாட் ஆர் த கிவன் டேட்டாஸ்? n is equal to 1.5. R1 R2 ரெண்டோட வேல்யூம் கொடுத்துருக்காங்க, சேம் தான், ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போ 30 சென்டிமீட்டர். இப்போ R2ஓட வேல்யூ ஒன்று ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு. அப்போ ஒரு சைடு எப்படி எழுதிப்போம், பாசிட்டிவ், ஒரு சைடு வந்து நெகட்டிவ். இதுதான் ரெண்டு சர்ஃபேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இது செகண்ட், இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1, இது வந்து R2. அப்போ இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C1, இது வந்து C2. As usual we have to use focal length கண்டுபிடிக்கணும்லப்பா. இப்போ focal length நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா இதுல இருந்து F1 Fn M கண்டுபிடிக்கும், அதாவது லென்ஸ்.
அதோடைய லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தும் மிரருடைய ஃபோக்கல் லென்த்தும் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 1 by minus f is equal to 2 by fl. அதாவது லென்ஸோட ஃபோக்கல் லென்த் பிளஸ் 1 by minus fm மிரருடைய ஃபோக்கல் லென்த். ஸோ fl is equal to 1 minus n minus 1 into 1 by r1 minus 1 by r2. r1 r2 கொடுத்திருக்காங்க, சப்ஸ்டிட் பண்றோம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்திருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அப்போ 1 by fl is equal to 0.5. the remaining இதுக்கு LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 by 30. இப்போ 2 by 30 னா 0.5 into 2 by 13 கிடைக்குமா? அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 by 30. இது வந்து 1 by fl, அதாவது அந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் தெரியும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தேவை? fl தேவை. இப்போ fl தேவைன்னா என்ன பண்ணணும்? இப்போ 1 by 30 நமக்கு என்ன வரும்? 30 சென்டிமீட்டர் வரும். இது சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 0.3 மீட்டர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ லென்த்தோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எதோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும்? மிரர். m is the mirror, l is the lens. அப்போ next மிரருடைய ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். what is the formula? minus r2 by 2. r2 ஓட வேல்யூ தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. as usual 1 by minus f is equal to 2 by fl plus 1 by minus fm. இதான் சில்வர் லென்ஸ் உடைய ஃபார்முலா. இதுல சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? minus 1 by f is equal to 2 by 15. minus f is equal to 15 by 2 னா 7.5 கிடைக்குமா? அது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்களா? அப்ப f is equal to minus 7.5 சென்டிமீட்டர் கிடைக்கும். இதை வந்து என்ன டிவைட் பண்றோம்? 100 ஆல டிவைட் பண்ணோம்னா மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம். இப்போ மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம்னா 0.075. இதுதான் ஃபோக்கல் லென்த். எதோட ஃபோக்கல் லென்த்? மிரருடைய ஃபோக்கல் லென்த். அப்ப ரெண்டை யூஸ் பண்ணி பவர் ஆஃப் த லென்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ பவர் p is equal to 1 by minus f. அப்ப f ஓட வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்றோம். 1 into 1000 by 0.075 into 1000. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 13.33 diopter கிடைக்கும். ஸோ பவர் ஆஃப் த லென்ஸ் ஈக்குவல் டு 13.33 diopter. இப்போ மிரருடைய ஃபோக்கல் லென்த் தெரியும், லென்ஸோட ஃபோக்கல் லென்த் தெரியும். ரெண்டு என்ன பண்றோம்? மிரர் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ 1 by v plus 1 by u is equal to 1 by f. இப்போ 1 by u, v is equal to u. v னா u ன்னு எழுதணும். ஸோ 1 by u plus 1 by u is equal to 1 by minus 7.5. இப்போ ரெண்டை ஆட் பண்ணீங்கன்னா 2 by u is equal to minus 1 by 7.5. So minus u is equal to 7.5 into 2. அப்போ அது ரெண்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா u is equal to minus 15 centimeter. Can you understand? இதுதான் என்ன அப்படின்னா அப்போ இதை வந்து என்ன செய்யலாம்? மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணோம்னா minus 0.15 meter. Can you understand? Dear students, today class is over. This chapter remaining portion we will see next class. Thank you students. Thank you.